நெகட்டிவ் லோட்டஸ். ஸோ இதோட சென்டர் பெட்டல்ஸ் எப்படி இருக்கணும்னா மேலே ஒல்லியாக இருந்து கீழே வர 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 பல்ஜியாக இருக்கணும். அதாவது கீழே வர வர ரொம்ப குண்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதோட சைட் பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருக்கும். 2 பெட்டல்ஸ் வரைஞ்சிட்டு பெட்டல்ஸோட ஹாஃப் சைஸில் இருந்து அடுத்த பெட்டல்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடும் நான் 2 பெட்டல்ஸை ட்ரா பண்ணிக்கிறேன். தென் அதே போலவே இதுக்கு முன்னாடி வரைஞ்ச அந்த பெட்டல்ஸோட ஹாஃப் பகுதியிலேருந்து இன்னும் 2 பெட்டல்ஸை ரைட் அண்ட் லெஃப்டில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நெகட்டிவ் லோட்டஸ் அப்படின்றதுனால ஃபுல்லாக டார்க்கன் பண்ணால் நல்லா இருக்காதுன்றதுக்காக நடுவில் வந்து ஒரு லைன்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த சென்டர் பெட்டல்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்பேஸ் இருக்கனால அங்கே டைமண்ட் ஷேப்பில் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். நெகட்டிவ் லோட்டஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஃபில் பண்ணும்போது ப்ராப்பராக ஃபில் பண்ணணும். ஒன்று லெஃப்ட் டு ரைட் ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா ரைட் டு லெஃப்ட் ஃபில் பண்ணுங்கள். அன்ஈவனாக ஷேட்ஸ் பண்ணாமல் ஸ்டார்டிங் டு எண்டிங் ப்ராப்பராக ஒரே மாதிரியே நீங்கள் ஷேடிங் கொடுக்கணும்.